தண்ணி போட்டோன்னே அவனுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவன் மனைவியை அடிக்கிறது தான் சில பேர்களுக்கு. ஏன்னா ஆம்பளைகிட்ட வீரத்தை காப்பாட்டினா ஒடிச்சிருவான் விலா எலும்ப. அதனால இவர் போதையில் வந்தோன்னே ஊறுகாய் யாருன்னா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது, பாவம் இவ்வளவு நாள் அடிப்பார் அப்படி வலிக்கேன், இப்போ அடிக்கிறாரு வலிக்கவே இல்லை, ஓவரா சாப்பிட்டாரு போல இருக்கு, சத்து பூரா போச்சு அப்படின்னு அழுதா பாருங்க. நடுவர் அவர்களே, எங்கள் ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள்ங்க. என்னென்ன விஷயத்தை எங்கள் ஆண்கள் விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம். அம்மா பெரிய பெரிய தத்துவங்களா சொல்லிட்டு இருக்கிறியம்மா. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது பெண்கள், பெரிய விஷயத்தை கூட யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறவன் ஆண்கள். அருமையான ஃபிலாசபி. அதுக்கடுத்து இப்போ சொன்னாங்க பாருங்க, ஆம்பளைய மாதிரி பல விஷயங்களை விட்டு கொடுக்கறது யாருமே கிடையாதுன்னு. நான் ஏதோ சொத்து சுகம் பணம் இதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா மானம் ரோசம் வெக்கம் இதை பூரா இன்னைக்கு விட்டு கொடுத்து ஒரு ஆம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னத்தையா வாழ முடியும்? அப்பா சூப்பர்மா. இனி இவனுக்கு என்ன பிரச்சனை? பொண்டாட்டி பொறுப்பா இருக்கு சொல்றாளாமா, அதுதான் பிரச்சனையே. பையன் ஒரே பையன் போட்டு அடிச்சுட்டு இருந்தாப்புல. பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரு, ஏயா பையனை போட்டு அடிக்கிறேன்னு. இல்லை 12வது படிக்கிறா, கணக்கில் 43 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறான். மொத்தத்தில் வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவன் வாங்கிட்டு வந்திருக்கிறானே, இவன் நல்லா என்ன பண்ணுறதுன்னு அடித்தார். என் தங்கச்சி ஆனந்தி வீட்டுக்குள்ளேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தார். அவனுக்குனால வட்டத்துக்கும் சதுரத்துக்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு நம்ம வீட்டு பையனுக்கு பக்கத்து வீட்டு பையனுக்கு வித்தியாசம் தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறையானார். இப்படிதான் பக்கத்து வீட்டு அக்கா அந்த அங்கிளை அத்தான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்டு வச்சு கேட்டுருவோமே, நாளைக்கு நமக்கும் தேவைப்படுமே அப்படின்னு அந்த அக்காவை கூப்பிட்டு வச்சு, ஏன்க்கா இப்படி ஆசையாக அத்தான்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட என்கிட்ட, சும்மா இரு, கல்யாணம் ஆன புதுசில் பிஸ்னஸ் தொடங்குறேன்னு கழுத்தில் இருந்த செயினை அத்தான், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கையில் இருந்த வளையல அத்தான், இப்போ வாங்கின கடலுக்கெல்லாம் வட்டி கட்டணும்னு காதில் இருந்த தோடையும் அத்தான், அதனால்தான் அவனை அத்தான் என்று அன்போடு கூப்பிடுறேன்னு. எந்திரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் சிட்டின்னு ஒரு ரோபோ வரும். அது ஐஸ்வர்யா ராய் ஹாயின்னு ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தா. அந்த ரோபோ பைத்தியமாயி அது ஒரு 1000 ரோபோ ரெடி பண்ணி ஊரையே அதம் பண்ணுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு ஹாயின்னு சொன்னதுக்கு ரோபோக்கே பைத்தியம் பிடிக்குது, எங்கள் இளைஞர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாக தயவுசெய்து நினச்சி பாருங்கள்.